ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல், முஸ்லிம் சமூகத்தின் ஏகோபித்த ஒற்றை குரல், சட்டமன்றத்திலும் சமுதாய அரங்கிலும் தொடர்ந்து ஒலிக்கும் ஒப்பற்ற எழுச்சி குரல். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கடந்த வருட களப்பணி சுவடுகளை உங்களிடம் இந்த புனிதமிகு ரமலானில் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் பறந்து விரிந்து செயல்பட்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 31ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொடியேற்று நிகழ்ச்சிகளும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 31ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் மனிதநேயர் விருது வழங்கும் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் இருக்கும் களப் போராளிகளுக்கு மனிதநேய விருதுகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். இன்று தமுமுக 3 தலைமுறைகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தமுமுகவை கொண்டு சேர்க்கும் பணியில் தமுமுகவின் மாணவரணி இயக்கமான சமூக நீதி மாணவர் இயக்கம் தொடர்ந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் கடந்த காலங்களில் மாணவரணி நிர்வாகிகளாக பயணித்தவர்கள்தான். பல ஆளுமைகளை உருவாக்கும் சிறப்புமிகு பணியை தமுமுகவின் மாணவரணியான சமூக நீதி மாணவர் இயக்கம் கடந்த 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் வெள்ளி விழா மாநாடு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமுமுகவின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கு கொண்டு சிறப்புரையாற்றினார். தமுமுகவின் கடந்த கால பணிகளையும் சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் எழுச்சிமிகு பணிகளையும் பட்டியலிட்டு பேரியக்கத்தின் பேரிடர் பணிகளை சிலாகித்து புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். கடந்த வருடம் ஜூலை 6 அன்று மதுரையில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் முஸ்லிம்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் உரிய இடஒதுக்கீட்டை வழங்க கோரியும் மாபெரும் பேரணி மாநாடு நடைபெற்றது. முஸ்லிம்களுக்கு அனைத்து கட்சிகளிலும் விகிதாசார அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என இந்தியாவிலேயே முதலில் ஒலித்த குரல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் குரல்தான் என்றால் மிகையாகாது. உரிமைகளை மீட்டெடுக்க இந்த பேரணி மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்று தங்களின் வலிமையான உரிமை குரலை எழுப்பினார்கள். உயிர்காக்கும் உன்னத சேவையில் முன்னோடி இயக்கமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 முதல் தொடர்ந்து இயங்கி வருகிறது. 2004 துவங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியானது ஈரோட்டில் 219வது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியாக தொடர்ந்து வருகின்றது. தமிழகம் முழுவதும் இரத்த தான முகாம்கள், பொது மருத்துவ முகாம்கள், மருத்துவமனைகளுக்கு உபகரணம் வழங்கும் நிகழ்ச்சிகள் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மருத்துவரணி அரும்பெரும் பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது. முஸ்லிம்களின் சொத்துக்களை கபளீகரம் செய்ய முயற்சிக்கும் ஒன்றிய அரசின் வக்பு திருட்டு சட்டத்தை எதிர்த்து தமிழகத்தின் 10 மண்டலங்களில் மாபெரும் முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியது. இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு கொண்டு தங்கள் எதிர்ப்புகளை வலிமையாக பதிவு செய்தனர். பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் அன்றாடம் கொன்றொழிக்கும் இஸ்ரேலிய பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. தமிழகத்தில் எந்த ஒரு மூலை முடுக்கிலும் எந்த ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டாலும் அவருக்காக குரல் கொடுக்கும் தாயாக களம் காண்பது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மட்டுமே. மாணவர்களுக்காக கோடைக்கால பயிற்சி முகாம்கள், விழி அமைப்பின் சார்பில் விழிப்புணர்வு முகாம்கள், இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பில் இஸ்லாமிய சொற்பொழிவுகள் என அனைத்து வழிகளிலும் தடம் பதித்து சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் சமுதாயத்தின் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய பேர் இயக்கமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. பிழைப்புக்காக கடல் கடந்து வாழ்க்கையை தொலைத்தாலும் அங்கும் சமுதாய பணியில் தலை தோங்கி நிற்பது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சகோதரர்களால் நடத்தப்படும் இந்தியர் நலவாழ்வு பேரவை என்ற பேரமைப்பு தொடர்ந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மக்கள் பணியாற்றி வருகிறது. வெளிநாட்டிலேயே இருக்கும் தமிழர்களை தாயகம் கொண்டு செல்வதற்கும் அல்லது அந்தந்த நாடுகளிலேயே அவரவர் முறைப்படி அடக்கம் செய்வதற்கும் இந்திய நலவாழ்வு பேரவை தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அன்றாட களப்பணிகளை பட்டியலிட்டால் பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் போதாது. நாம் மேலே குறிப்பிட்டிருப்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான நிகழ்வுகளைத்தான் உங்களுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றோம். இன்னும் வெளி உலகத்திற்கு தெரியாமல் அன்றாடம் ஆயிரக்கணக்கான சேவைகளையும் பணிகளையும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பேர் இயக்கத்திற்கு இந்த புனிதமிகு ரமலானில் உங்களால் முடிந்த அளவு உதவிக்கரம் ஈட்டி பொருளாதாரத்தை வாரி வழங்கி
இந்த இயக்கம் இன்னும் லட்சக்கணக்கான மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தவும் ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய மக்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கரங்களை பற்றி பிடித்து உங்களால் முடிந்த அளவு பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அறம் என்ற விதையை விதைக்க உரம் என்ற பொருளாதாரம் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த புனிதமிகு ரமலானில் இறை பொருத்தத்தை பெறுவதற்காக உங்களால் முடிந்த சதாகா தொகைகளை வாரி வழங்கி இந்த இயக்கப்பணி தொய்வின்றி அனைவருக்கும் சென்றடைய இந்த புனிதமிகு ரமலானிலேயே நீங்கள் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் நன்கொடைகள் அனுப்ப வேண்டிய வங்கி விவரம்: தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 201016609826, பேங்க் நேம் இண்டஸ்இண்ட் பேங்க் லிமிடெட், பிரான்ச் நேம் ராஜாஜி சாலை பிரான்ச், IFSC கோடு IND B00000167. அல்லாஹ் கூறியதாக நபி அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகனே, என் திருப்தியை அடைய நீ பிறருக்கு செலவு செய், உனக்காக நான் செலவு செய்வேன்.